அப்போ ராத்திரி நேரம் வரக்கூடிய அந்த கெட்ட காத்து மேலே பட்டா நோய் வரும். இது பேய். அதான் நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும் சொல்லுவாங்க. இது நோய். இந்த நோய்ங்கிற பேய் உன்னை கொண்டுடும். அப்போ அதுக்கு பரிகாரம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலத்தில் பெரிய பெரிய மூலிகைகளை போட்டு எரிப்பாங்க. இந்த வெப்பத்தை வீட்டில் சாயந்தரம் ஆனால் விளக்கேத்துன்னு சொல்றதுக்கு காரணம், கெட்ட காத்துல இருக்கிற கிருமிகளை கொல்லுவாங்க. அந்த கிருமி தான் பேய். காத்து பேய் கிடையாது. ஏன்னா காத்துல ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் கலந்து இருந்தாலும் நம் நாசி ஆக்சிஜனை உள்வாங்கும், கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடும். இப்ப நாமளே கெட்டதை வெளியில விடுறோம். அப்போ நம்மளுடைய எண்ணமும் அப்படிதான் இருக்கணும். நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை. இந்த கெட்ட எண்ணமும் கெட்ட விஷயமும் கிரகங்கள்லயே நல்லது கெட்டது இருக்கு. அப்போ கிரகங்களினுடைய கெட்ட கதிர்வீச்சு பேய், நல்ல கதிர்வீச்சு உங்களுக்கு சாமி. இப்போ நிறைய விஷயங்கள் என்னன்னா, இப்போ பேய்க்கும் பார்க்கணும். இன்னொன்று காத்து கருப்பு அடிச்சு, இது கெட்ட காத்து.